ஒரு காலத்தில் தமிழ் சினிமா பாலிவுட் சினிமாவுக்கு ஈக்குவலாக நிகராக இருந்தது. அதற்கு காரணம் இங்கு எடுக்கப்பட்ட தரமான கதைகள் தான். இங்கே இருக்கும் படங்களை பாலிவுட் சினிமாவில் ரீமேக் பண்ணுறது, தெலுங்கில் ரீமேக் பண்ணுறது, கன்னடத்தில் ரீமேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவிலேருந்து நிறைய படங்கள் ஏற்றுமதியாகி இருந்தது. அப்படியெல்லாம் இருந்த தமிழ் சினிமா இப்போ எங்கே போச்சு? எங்கே திரும்பினாலும் ட்ரோல்ஸும் படங்கள் ரொம்பவே அடி வாங்கிட்டு வருது. யார் படமே பார்த்திங்கன்னா ஓட மாட்டேங்குது. ஆனால் தமிழ் சினிமாவில் இப்போவும் ஒரு சில நபர்கள் தான் இண்டஸ்ட்ரியை காப்பாற்றிட்டு வராங்க. அப்படி முக்கியமான நபர் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் அஜித் குமாரும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கடைசியாக ரிலீஸ் ஆயிருந்த திரைப்படம் வேட்டையன். இந்த வேட்டையன் படம் கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்து ஒரு நல்ல லாபத்தை கொடுத்துருக்கு. நம்ம அஜித் குமாருக்கு பார்த்தீங்கன்னா 2 வருடங்கள் ஆகியும் இன்னுமே எந்த படமே ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. அவருக்கு இப்போ தான் விடாமுயற்சி படமும் குட் பேட் அக்லி படமும் நடிச்சிட்டு இருக்காரு. விடாமுயற்சி பொங்கல் என்று சொல்லிட்டாங்க. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இந்த கூலி படம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. மேலும் இந்த படத்தில் சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், ஷௌபின் ஷாக்கர், நாகார்ஜுனா, உபேந்திரா போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த வருஷம் மே மாதம் இந்த படம் திரையில எதிர்பார்க்கலாம். அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அடுத்தடுத்த லைன் அப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீண்டு கொண்டே போகுது. இதில் நெல்சன் அவர்கள் ஜெயிலர் 2 படம் எடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் மாரி செல்வராஜ் நான் தான் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜமௌலி சார் கிட்ட கதை கேட்டிருக்காரா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ராஜமௌலி சார் நிறைய மேடையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து பணியாற்றுறது எப்போவோ நடந்திருக்கணும், ஆனால் அதுக்கான தருணங்கள் பார்த்தீங்கன்னா சரியாக அமையாததுனால இனிமே அவரோட சேர்ந்து இணைகிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. கண்டிப்பாக அதை எதிர்பார்த்து நான் காத்து கொண்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து இப்போ ஒரு சரித்திர கால பின்னணியை கொண்ட கதையை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் சொல்லியிருக்காராம். அதில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் ஒன்று இருக்கான். அந்த கேரக்டருக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே அஜித் குமாரை பரிந்துரை செஞ்சுருக்காராம். இதனால் தல அஜித்தும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து படம் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு டாக் போயிட்டுருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா தல அஜித் அந்தளவுக்கு படத்தில் நடிக்கிறதே கிடையாது. 2 வருஷம் 3 வருஷத்துக்கு தான் ஒரு படமே ரிலீஸ் ஆகுது. கடைசியாக ரிலீஸ் ஆகிருந்த துணிவு படம் ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி கொடுத்தது. ஆனால் அதை தொடர்ந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா திரையில் அவரோட படம் எதுவுமே இன்னும் ரிலீஸ் ஆகலை. விடாமுயற்சி படத்தை தான் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து குட் பேட் அக்லி படத்தையும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அவர் கேஜிஎஃபோட இயக்குனரான பிரசாந்த் நீல் படத்தில் நடிப்பார், அதுலேயும் சேர்ந்து ரஜினியோடு தான் நடிப்பார்னு சொல்லப்பட்டு வந்தது. அதை தொடர்ந்து தான் ராஜமௌலி சார் சரித்திர பின்னணியில் ஒரு படத்தை எடுக்க போகிறாராம். இந்த படம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பேன் இந்தியா படமாக தான் இருக்க போதும். 1000 கோடி பட்ஜெட்டில் தான் இந்த படம் எடுக்க போகிறாங்களாம். நம்ம இரு துருவங்கள், அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் அஜித்தும் சேர்ந்து இந்த படத்தில் பண்ண போகிறாங்க. ஏன்னா அஜித் சார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பிடிச்ச நடிகர். அவர் தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ரீமேக் படத்தில் நடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் சொல்லியிருந்தார். அதனால் இப்போ இந்த ப்ராஜெக்ட் நடக்க போது பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் அஜித், ரஜினி, ராஜமௌலி மூவரும் இணைந்து தமிழ் சினிமாவில் ஒரு பிரம்மாண்ட படைப்பு கொடுத்தா எப்படி இருக்கும்? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.